அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1 கொஷின் நம்பர் 1. ஃபைண்ட் a cross b, a cross a and b cross a. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் a equal to 2, -2, 3 and b equal to 1, -4. செகண்ட் சப்டிவிஷன் a equal to b equal to p, q. தேர்ட் சப்டிவிஷன் a equal to m, n, b equal to null set or empty set ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கலாம். a equal to 2, -2, 3 and b equal to 1, -4. ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? a cross b. ஸோ a cross bன்றப்ப ஏல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து ஏல இருக்க 2ன்ற எலமெண்ட்டோட இந்த 1ன்னு பியில் இருக்க 1ன்ற எலமெண்ட்டையும் சேர்த்து ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். நெக்ஸ்ட்டு 2ஓட -4, அடுத்து நெக்ஸ்ட்டு 2ஓட 1, அடுத்து 2ஓட 4. ஸோ ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஒன்று எடுத்து பியோட சேர்த்து எழுதுறது. நெக்ஸ்ட்டு a cross a. ஸோ ஏன்றது a equal to 2, -2, 3ன்னு இருக்குது. அப்போ இன்னொரு ஏன்றது நம்ம போட்டோன்னா a equal to 2, -2, 3. ஸோ ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த இன்னொரு எலமெண்ட்டோட சேர்த்து எழுதணும். ஸோ அப்போ 2, 2 a equal to 2, -2, 3. ஓகே, இப்போது இங்கே இருக்கிற 2வும் இந்த 2வும் ஒரு எலமெண்ட், நெக்ஸ்ட்டு இந்த 2வும் இன்னொரு 2 -2 எலமெண்ட், அடுத்தது இந்த 2வும் இந்த 3யும் ஒரு எலமெண்ட். அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட்டோட -2ஓட ஃபஸ்ட்டு இருக்க 2வும், அடுத்தது -2ஓட செகண்ட் இருக்கிற -2வையும் எடுத்து ப்ராக்கெட்குள்ளே போடணும். அடுத்து b cross a. b cross aன்றப்ப ஃபஸ்ட்டு b என்னவோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது a என்னன்னு எடுத்து எழுதிக்கணும். பியில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம வச்சு போடணும். 2, 1 ஆர் 1, 2. நெக்ஸ்ட்டு 1, -2. அடுத்து 1, 3. நெக்ஸ்ட் வேல்யூ பியில் இருக்கிறது -4. ஸோ -4, 2. அடுத்து -4, -2, -4, 3. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் சப்டிவிஷன். a equal to b equal to p, q. இப்படி இருந்தால் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ a எது b எதுன்னு a equal to p, q தான், b equal to p, q தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? a cross b equal to a வந்து p, q, bயும் p, q. a equal to p, q, b equal to p, q. ஸோ இப்போ ஏல இருக்கிற பியும் பியில் இருக்க ஒரு பியும் எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது ஏல இருக்க அதே பியை வச்சு க்யூவும் எழுதிக்கிறோம். அடுத்தது ஏல இருக்க நெக்ஸ்ட் எலமெண்ட்டு க்யூ எடுத்து பியில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் பியும், அடுத்து க்யூ எடுத்து பியில் இருக்க இன்னொரு எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதிடுறோம். ஓகேவா? இதை மாதிரி தான் போடணும். அடுத்து a cross ஏவும் வந்து அதே தான் ஆன்சர் வரும். ஏன்னா ஏவும் பியும் சேம்ன்றதுனால அதே தான் வரும். p, q, p, q, சாரி p, 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 q, q, p, q, q. அடுத்து b, a. b ஃபஸ்ட் எழுதிட்டு ஏவா நெக்ஸ்ட் எழுதணும். இதில் பியும் ஏவும் சேம்ன்றதுனால அதே வேல்யூ தான் நமக்கு வரும். தேர்ட் சப்டிவிஷன் a equal to m, n cross null set or empty set. ஸோ
ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், A cross B. எம்டி செட்டு கூட மல்டிப்பிள் ஏதோ பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும், எம்டி செட் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஒன் எம்டி செட். A cross A, ஏன்றதுல எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ M, N. இன்னொரு எலமெண்ட்டும் என்னென்ன பண்ண போகிறோம், நம்ம ஏவோட தான் க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ M, N. ஃபஸ்ட் என்ன ஒரு M, எம்மை வச்சுட்டு அந்த 2 எலமெண்ட்ஸும் எழுதுவோம். அடுத்து என்னை வச்சுட்டு அடுத்து ஏல இருக்கிற 2 எலமெண்ட்ஸை எழுதுவோம். நெக்ஸ்ட் கொஷின் B cross A. ஸோ அது B cross Aன்றப்ப நல் செட்டு, Bன்றது நல் செட்டு, ஏன்றது M cross N. ஸோ நல் செட்டோட ஏதோ ஒன்று பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நல் செட்டு தான் ஆர் எம்டி செட்டு.